விசேஷம் எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுங்க. புதிய ஏற்பாட்டில் 353வது பக்கம் கடைசி புஸ்தகத்தில் நீங்கள் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். என்னங்க சொல்லியிருக்குது? ஜீவ புஸ்தகம்ன்றீங்க, பேர் எழுதணுன்றீங்க, அக்னி கடல்றீங்க. இதைத்தான் அறிந்து கொள்ளணும். நல்லா கவனிங்க. இதை பற்றி தான் ஆண்டவர் சொன்னார். ஜீவ புஸ்தகம், அதில் பெயர் எழுதப்படணும். அதில் எழுதப்படாதவர்கள் அக்னி கடலிலே பங்கடைவார்கள். இந்த அக்னி கடல் தான் நரகம், எரி நரகம் என்பது. அதை நான் உங்களை விளக்கி சொல்லுகிறேன், பைபிளில் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை. அப்போ ஜீவ புஸ்தகம்னா என்னது? புக் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புதுசாக நீங்கள் கேட்குறீங்கல்ல, நிறைய பேர் புதுசாக இப்போ தான் நீங்கள் வசனத்தை பற்றி கேள்விப்படுங்க, இயேசுவை பற்றி. ஜீவ புஸ்தகம்னே ஒரு புக் இருக்குது, புக் ஆஃப் லைஃப். இது எங்கே இருக்குது தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற சில புஸ்தகங்களை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. பரலோகத்தில் கூட புக்கெல்லாம் இருக்குதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பாருங்கள், 2 புஸ்தகம் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய புஸ்தகம் நான் சொல்லுவேன். ஒன்று இந்த ஜீவ புஸ்தகம். இதை பற்றி இயேசு என்ன சொல்றார் பாருங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து தெளிவாக சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுங்க. பைபிளில் திருப்புங்க. புதிய ஏற்பாட்டில் 96வது பக்கம் எடுங்க. 96வது பக்கம். அதில் இயேசு ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. ஆகிலும் ஆவிகள், அசுத்த ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அப்போ நம்ம பேரை பரலோகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்களா? அதான் உண்மை. இயேசுவே சொல்றார்ல, பரலோகத்திலே உங்களுடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது. இது என்ன சம்பவம்? இயேசு தன்னுடைய சீஷர்களை அழைத்து அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து வியாதியஸ்தரை சுகமாக்குங்க, பிசாசை துரத்துங்க, மக்களுக்கு உதவி செய்யுங்க, இலவசமாய் பெற்றிகள் இலவசமாய் கொடுங்கன்னு அனுப்புறார். இவங்க போய் வியாதியஸ்தரை சுகமாக்குறாங்க, இயேசுவை நாமத்தினால பிசாசை துரத்துறாங்க, பிசாசு ஓடுது. அவங்களுக்கு ஆச்சரியம், இயேசு துரத்துறதை பார்த்தா இப்போ நம்மளே துரத்தும் போது ஓடுதே, இயேசு நாமத்தினால போனா பிசாசு போதுன்னு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். நமக்குள்ள வல்லமை இருக்குது. ரொம்ப சந்தோஷமா திரும்பி வந்தாங்க. 70 பேர் ஆண்டவர் அனுப்பினார். 17ஆம் வசனத்தில் பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். உங்களுக்கு கூட கீழ்ப்படிஞ்சது இல்லை? நீங்கள் ஜெபிச்ச உடனே உங்கள் அம்மாவுக்குள்ள இந்த பிசாசு ஓடிச்சு, பிள்ளைகளுக்கு இந்த பிசாசு ஓடிச்சு, நீங்கள் இயேசுவை நாமத்தை சொன்ன உடனே பிசாசு போச்சு இல்லை, அசுத்தாய் ஓடிச்சு இல்லை, சந்தோஷம் தானே? ஓ, நான் சொன்னா கூட ஓடுதே. அப்படி தான் அந்த 70 பேர் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ இயேசு சொன்னார், இதுக்கெல்லாம் சந்தோஷப்படாதங்க. பிசாசு போகுது, வியாதி சுகமாகுதுன்னு சந்தோஷப்படாதங்க. அதெல்லாம் செய்ய வேண்டிய கடமை. மக்கள் சந்தோஷப்படணும், விடுதலை அடையணும். ஆனால் நீங்கள் எதுக்கு சந்தோஷப்படணும்? நீங்கள் பிசாசு இயேசுவின் நாமத்தை சொன்னால் ஓடுது, நான் சொன்ன வியாதி சுகமாகுதுன்னு சந்தோஷப்படாதங்க. உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அப்போ என் பேர் கூட பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குதா? அதுதான் வசனம் சொல்லுது. நல்ல கவனிங்க. யாருடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படும்? அது எங்கே எழுதப்படும்? பைபிளில் இருக்குது. அவங்க தான் இயேசு வரும்போது பரலோகத்தில் போக முடியும். ஒருவேளை மரணம் முந்தி கொண்டாலும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ இந்த 2 புஸ்தகம் இருக்குது. ஒன்று ஜீவ புஸ்தகம், இன்னொரு புஸ்தகம் இருக்குது ஞாபக புஸ்தகம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்குது. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், ஞாபகம். அதை பற்றி பிறகு தியானிக்கலாம். இன்றைக்கு இந்த ஜீவ புஸ்தகம், அதில் பெயர் எழுதப்பட்டதை நீங்கள் அறியணும். இந்த 2 புஸ்தகம் பரலோகத்தில் இருக்கிறது, தேவ சமூகத்தில் இருக்கிறது. சரி, இந்த ஜீவ புஸ்தகம் அதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது? யாருடைய பெயர் அதில் எழுதப்படும்? அது எழுதப்பட்டுட்டா பரலோகத்துக்கு போயிடலாமா? ஒரு முறை எழுதப்பட்டா போதுமா? அது அப்படியே பத்திரமா இருக்குமா? அல்லது அது அழிச்சிருவாங்களா? இதெல்லாம் பைபிளில் இருக்குது. நீங்கள் நல்லா கவனிங்க. இது எழுதப்பட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். 21ஆம் அதிகாரம், அதை வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஓகே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசி. ஓகே, 9வது வசனம். ஓகே, மன்னிக்கவும், நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். வசனத்தை குறிக்கிறதுல ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் வசனத்தை கரெக்டாக சொல்கிறேன். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை பாருங்க. 27வது வசனம் பாருங்க. 21, 27 கரெக்ட் தான். வெளிப்படுத்தின விசேஷம் 21, 27 ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்
பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். நல்ல கவனிங்க இந்த வசனம். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ புஸ்தகம். ஆட்டுக்குட்டியானவர் இயேசு. அவர் தான் நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியானவராய் வந்து சிலுவையிலே பலியானார்ல, பலியாகதனால ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். அப்போ இயேசு வரும்போதும் அந்த ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருந்தால் தான் நீங்கள் மறுரூபமாகி இயேசுவை சந்திக்க முடியும். ஒருவேளை அதுக்கு முன்னால் மரணம் சந்தித்தாலும் நம்ம மரித்த நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்குள்ளே போகணுமானா இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பவுல் அங்கே அருமையாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 3ஆம் வசனம். 2 பேருடைய பெயரை சொல்லிட்டு கீழே அவர் எழுதுகிறார். சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். பவுலோட சேர்ந்து ஊழியத்தில் அவங்க உதவி செய்தாங்க. அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது, அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த 2 பேரை குறித்து அவர் சொல்லுகிறார். அவங்க ஊழியத்தில் உதவியா இருந்தாங்க, அவங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது அவங்க என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கிறது. பரலோகத்தில் ஒரு புக் இருக்குது, அதுக்கு பேர் ஜீவ புஸ்தகம். அதில் பெயர் இருக்கணும். யாருடைய பெயர் அதில் எழுதுவாங்க? இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்கன்னா சர்ச்சில் மெம்பர்ஷிப் ஆயிட்டீங்கன்னா சர்ச்சில் பேர் எழுதுவாங்க. சர்ச்சில் ரெக்கார்டில் உங்கள் பேர் இருக்கும், நீங்கள் இந்த சர்ச்சில் உள்ள ஒரு மெம்பர் அப்படின்னு. சர்ச்சில் பேர் இருந்தால் பல்லத்து போக முடியுமா? போக முடியாது. சர்ச்சில் பேர் இருந்தாலும் உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தால்தான் பல்லத்து போக முடியும். சர்ச்சில் பேர் இருக்குதுன்னு சொல்லி பரலோக வாசலில் போய் நின்று என் பேர் எங்கள் சர்ச்சு பேரில் இருக்குது, நான் இவ்வளோ காணிக்கெல்லாம் கொடுத்துருக்கிறேன், சங்கெல்லாம் கொடுத்துருக்கிறேன், ரெக்கார்டு எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னால் அது செல்லுபடி ஆகாது பரலோகத்துக்கு போகிறதுக்கு. இந்த சங்க காசு கொடுக்கறது சர்ச்சு பேர்னால என்ன நன்மை கிடைக்குன்னா, கல்யாணம் பண்ணிக்கலாம். சர்ச்சுக்குள்ளே லெட்டர் கொடுப்பாங்க, ஓகே நீங்கள் சர்ச்சில் மெம்பரு, நீங்கள் சங்க பணம் கட்டி இருக்கிறீங்க, பிள்ளை கல்யாணம் பண்ணுமா பண்ணிக்கிடுங்க, அனுமதி கொடுப்பாங்க சர்ச்சுக்குள்ளே கல்யாணம் நடத்துறதுக்கு. அடுத்தது இறந்து போயிட்டா கல்றையில் இடம் கொடுப்பாங்க, எங்கள் சர்ச்சு கல்ற தோட்டத்தில் புதைச்சிக்கிடுங்க, ஓகே லெட்டர் கொடுப்பாங்க. இதுதான் கிடைக்கும், பரலோகம் கிடைக்காது. அப்போ பரலோகத்துக்கு போகணுமானா பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கணும். இருக்குதா? குட்டி பிள்ளைகள் கூட யோசிக்கணும், அப்பா அம்மாட்ட கேட்கணும், அப்பா உங்கள் பேர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதாப்பா? கேளுங்க, கேட்கணும், அம்மாகிட்ட கேளுங்க, எல்லாத்திட்டையும் கேட்கணும். உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் எழுதி இருக்குதா அப்படின்னு கேட்கணும். சரியா? குடிகாரன் பேர் எழுதுவாங்களா? லஞ்சம் வாங்குறவன் பேர் பரலோகத்தில் எழுதுவாங்களா? அரசியல் பண்ணுறான் பாருங்க, சர்ச்சுக்குள்ளே போய் ஐயோ ஏன் கட்சி ஓன் கட்சி அப்படின்னு அரசியல் பண்ணுறான், அவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவான்னு நினைக்கிறீங்க? எழுத மாட்டாங்க. சர்ச்சு பணத்தை திருடுறான்ல, சர்ச்சினுடைய ஸ்கூலு காலேஜில் அநியாய அட்டூழியம் பண்ணி லஞ்சம் வாங்குறான்ல, அவன் பேரில் எழுதுவாங்களா? மிஷினரிகள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச சொத்துக்களை விற்று ஏமாத்துறவன் பேர் எழுதப்படுமா? நல்லா அறிந்து கொள்ளுங்க. இந்த சிந்தையே இல்லாமல் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை பற்றி யோசனையே இல்லை. சர்ச்சு ரெக்கார்டில் பேர் இருக்கு, பரலோகத்தில் சர்ச் ரெக்கார்டு போகாது ஐயா அம்மா, அந்த சர்ச் ரெக்கார்டு போகாது. ஜீவ புஸ்தகம் இருக்கிறது, அதில் பேர் இருக்கணும். இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுத பண்ண என்ன பண்ண, எவ்வளோ காசு கொடுக்கணும்? காசு கொடுத்து ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுத வாங்க முடியாது. பணம் கொடுத்து காணி கொடுத்துலாம் அங்கே பேர் எழுதப்பட முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவர்கள் பெயர் மட்டும்தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். யோவான் 1:12 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் நேசிக்கிறேன் அதல்ல, அவரை விசுவாசித்து அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள். உள்ளத்தில் எப்போ வருவார்? பாவத்தை விட்டு மனம் திரும்பி என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என்கிட்ட குடிப்பழக்கம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், சண்டை, களவு, பொய், திருடு, இந்த மாதிரி ஏமாத்துறது, இதெல்லாம் பாவம்லாம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன் அப்படின்னு மறுபடியும் பிறந்தவர்கள். மறுபடியும் பிறந்தவங்க பேர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் உங்கள் பெயர். அப்போ நீங்கள் அந்த எழுதப்பட்டால் தான் நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது அந்த புக்கில் அந்த பெயர் இருந்தால் தான் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருந்தால் தான் நீங்கள் ஆண்டோடைய வரும்போது வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்குதா? உங்களுக்கு தெரியுமா? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்குது அப்படின்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? திட்டமாக உங்களால் சொல்ல முடியுமா? பவுல் சிலர் பேர் சொல்றாரு பாருங்க, அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இப்போ ஒரு குழந்தை பிறந்தோடனே கவர்மெண்ட்லேயே பதிவு பண்ணுறாங்கல்ல, ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்தோடனே பதிவு பண்ணணும். எந்த ஆஸ்பத்திரியில் பிறந்தாலும் அரசாங்கத்தில் போய் இந்த குழந்தை இத்தனை மணிக்கு இத்தனை தேதியில் பிறந்தன்னு பதிவு பண்ணணும். அதே மாதிரி நாம் இயேசுக்குள்ள மறுபடியும் பிறக்கும்போது பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து மறுபிறப்பு, அதான் சொல்ல, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நீங்கள் போதகராக இருந்தாலும் சரி, பிஷப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனம் திரும்பி மறுபடியும் பிறந்த அனுபவம் பெறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது என்று இயேசு திட்டமாக சொல்லிட்டார்.
யோவான் 3 அதிகாரத்தில் நிக்கதோம், இஸ்ரவேலிலே நீ போதகனாக இருந்து உனக்கு இது தெரியலையான்னு ஆண்டவர் கேட்கிறார். அதனால் பிரசங்கம் பண்ணவங்கலாம் கூட போயிட முடியாது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம். 1972 அப்போ தான் கிருபையாக ரட்சிக்கப்பட்டேன். அந்த சமயம் ஒரு சர்ச்சு, இந்த பொன்னேரியில் ஒரு சர்ச்சில் அப்போ ஒரு ஐயா சாட்சி சொன்னாங்க. ஆறுமுகமோடைய பேர் இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு அந்த சாட்சி ஏன் மறக்கலை அப்படின்னா, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை. வினோதமாக அது எக்ஸ்பீரியன்ஸோடு அவர் சொன்னார், ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து அது சொன்னார். அவருடைய பேர் ஆறுமுகம். அவர் என்ன சாட்சி சொன்னார் அப்படின்னு கேட்டால், அவர் தன் பாவத்துக்காக ஆண்டவர் உணர்த்தின போது அழுது ஜெபிச்சு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே நான் பாவி தான், இதெல்லாம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, ரத்தத்தினால கழுவுங்கன்னு அழுது ஒப்பு கொடுத்தாராம். அவருக்குள்ள ஒரு சமாதானம் வந்துட்டு, உள்ளத்துக்குள்ள சமாதானம் பெரிய அடையாளம். இயேசு ரட்சித்துட்டாரு, பாவத்தை மன்னிச்சுட்டான்ற அடையாளம், உள்ளத்தில் சமாதானம். அந்த குற்ற மனசாட்சி மாறிடும், மனசாட்சி நல்ல தெளிவாக இருக்கும், தேவனுடைய பிரசனத்தில் கழிகூறும், அதெல்லாம் வந்துட்டு. ஆனால் அவருக்கு திருப்தி இல்லை. என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்கிற ஆண்டவரே, அது எனக்கு தெரியணும். அப்படி ஜெபிச்சாராம் அவர். பாருங்களேன், ஆறுமுகம் அந்த ஐயா அப்படி ஆண்டவர்கிட்ட என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்குதா, எனக்கு தெரியணும். அதான் அவங்க தான் பல்லவத்துக்கு வர முடியும். நீங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டிங்கன்னா ஜீவபுஸ்தகத்தில் என் பேர் இருக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாரன். பாருங்க, அவருக்கு அந்த ஆசை. இதுக்கு முன்னால் யாராவது இப்படி சாட்சியில் கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்காரு. அவர் சொன்னார், அவர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன் சாட்சி சொல்லி முடித்த பிறகு. அவர் சொன்னார், நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட சில நாளாய் போராடினாராம். எனக்கு தெரியணும் ஜீவபுஸ்தகம் பேருக்கான்னு எனக்கு தெரியணும், அதுதானே எனக்கு உறுதி. ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சுட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு அந்த காமிக்கணும்னு விடாப்படியாக கேட்டார் ஆண்டவர்கிட்ட. ரொம்ப விடாப்படியாக கேட்குறதுனால ஆண்டவர் ஒரு நாள் அவருடைய ஜெப நேரத்தில், சரி நீ கேட்டதுனால நான் அவனை காண்பிக்கிறேன் பாருன்னு சொல்லி அப்படியே ஆண்டவர் அந்த ஜீவ புஸ்தகத்தை காமிச்சாராம். அந்த பேப்பர் திறக்கப்பட்டால் அவர் சொல்லுவார், உலகத்திலே அப்படி ஒன்றை பார்க்கவே முடியாது. அந்த புஸ்தகம் அப்படியே ஒரு கை திறக்கிறது, அதில் பேர் ஆறுமுகம் என்று அப்படியே கோல்டன் லெட்டரில் மினுங்குதான். எங்கேயுமே அப்படி நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி அது எனக்கு ஆண்டவர் காமிச்சார். அந்த பேரை எனக்கு அவ்வளவில்லாத சந்தோஷம். என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது, நான் செத்தா போர்லகத்தில் இயேசுவோடு இருப்பேன், ஒரு நிச்சயம். அதுக்காக நீங்கள் எல்லாருமே போய் உபவாசம் பண்ணி ஜீவபுஸ்தகம் பேருக்கானே ஜெபிக்கணும் அப்படி ஜெபிக்காரங்க விசுவாசி. அந்த ஐயாவுக்கு அதை அறிந்து கொள்ளணும்னு ஆசை. அவர் ஒரு ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து வந்தவர். இதெல்லாம் பார்த்தபோது ஒரு எக்ஸைட்மெண்ட், அதுக்காக ஜெபிச்சார். அப்படி ஜெபிக்கிறது தப்பும் இல்லை, ஜெபிக்கணும் அவசியமும் இல்லை. உங்கள் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்குதுன்னு நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் உணர்ந்து கொள்ளலாம். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றாதான் நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டீங்க, அவருடைய ரத்தத்தை நான் கழுவப்பட்டீங்க, அந்த நான் தேவனுடைய பிள்ளைன்னு நிச்சயம் இருந்தால் அவங்க பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கும். சிலர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் மண்டை சொறிவாங்க, ரட்சிப்பா எனக்கு தெரியலையே, சம்திங் ராங். இப்போது நீங்கள் கல்யாணம் ஆகிட்டீங்க, மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, நீங்கள் கல்யாணம் ஆகிட்டான்னு கேட்டால் என்ன செய்வீங்க? கல்யாணம் ஆகிட்டா யோசிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? யோசிப்பா, என்னையா கல்யாணம் ஆகிட்டு கூட சந்தேகமாக, என்ன கல்யாணம் ஆகிட்டா இல்லையா? கல்யாணம் ஆகிட்டு மனைவி இருக்க பிள்ளை இருக்குல்ல, அப்போ கல்யாணம் ஆகிட்டு டக்குன்னு சொல்லுவீங்க, உண்மைதானே? யோசிங்க. அப்போ டக்குன்னு சொல்லுங்க, கல்யாணம் ஆகிட்டேன்னு. ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டால், எனக்கு இயேசுக்கும் கல்யாணம் ஆகிட்டு, அவர் என்னுடைய மனவாளன், அவரை ஏற்றுக்கொண்டேன், என் பாவம் மன்னிச்சிட்டார், என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்க, ரட்சிக்கப்பட்டேன் சொல்லுவீங்க. சொல்ல சந்தேகப்பட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனம், ஆண்டோடைய வருகையில் கைவிடப்பட்டு போவீங்க. மரிச்ச பிறகு உங்களுடைய நிலைமை பரிதாபமாக்கி விடும். பக்தி பரலோகத்துக்கு கொண்டு போகாது, நல்லா அறிந்து கொள்ளுங்க. பக்தியாக இருக்கணும், உண்மைதான். பக்தியோடு தெய்வத்தை தேடணும், உண்மைதான். பக்தி நமக்கு அவசியம். பக்தியோடு தெய்வத்தை தேடணும், பக்தியோட வசனத்தை வாசிக்கணும், பக்தியோட ஆலயத்துக்கு போட, அதெல்லாம் அவசியம். அதை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போவதற்கான சில ஏது கூறுகள் பக்தி. வசனத்தை வாசிக்கணும், வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தாதான் உங்களுடைய பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படும். அந்த பெயர் இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும், வருகையில் காணப்பட முடியும். உங்கள் பெயர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்குதா? இல்லாட்டா இன்னைக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கிற நிச்சயம் எனக்கு வேணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டேன்னா சபையில் நான் ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஆண்டவர் நான் ரட்சித்தானே, ரட்சியை பற்றி பிரசங்கம் பண்ணார். ரட்சிப்பா பிச்சுப்பா என்னடா நினச்சிக்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு பேசுகிறாரு சபை தலைவர். அவர் ரட்சிப்பை பற்றி தெரியல. வசனம் என்ன சொல்லுது? ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்போ ரட்சிக்கப்படாதவங்க நரக தண்டனைக்குள்ளே போயிடுவாங்கன்னு வசனம் தெளிவாய் சொல்லுகிறாரு. இது அனுபவம். இந்த அனுபவம் இல்லாமல் வெறும் பக்தியை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது. அதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம். ரொம்ப பக்தியா அதெல்லாம் செய்கிறேன், இதெல்லாம் செய்கிறேன், இப்படிலாம் கடவுள் வணக்கம் பண்ணுறேன், பரலோகத்துக்கு போக முடியாது ஐயா. பரலோகத்துக்கு போகணும், வைகுண்டம் போகணும், இந்த மோட்சத்துக்கு போகணுமானா அதற்கு ஒரு வழி இருக்குது. உங்கள் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும். அது எழுதப்படணுமானா அவங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். இந்த பக்கம் பீடி, சிகரெட்டு, கஞ்சா, இந்த மதுபானம், இந்த பக்கம் டாஸ்மார்க்கில் வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இந்த பக்கம் சாமி கும்பிட்டேன், பக்தியாக இருக்கிறேன், பக்தி பக்தி, பரலோகத்துக்கு போக முடியாது ஐயா.
யோசித்துக் கொள்ளுங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணிட்டு எங்க லட்சக்கணக்காக சொல்லி நல்ல பக்தியா பூஜையும் அதுவும் பண்ணிட்டு நான் ரொம்ப பக்தி, பரலோகத்துக்கு போக முடியாது ஐயா, பரலோகத்துக்கு போக முடியாது. மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேணா போகலாம், பரலோகத்துக்கு போக முடியாது. பண்ண ஊழல், அநியாயம், லஞ்ச பணம், கொள்ளையடிச்ச பணம் அதை திருப்பி கொடுத்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சகையை சொன்னா, யாரிடத்தில் அது அநியாயமாக வாங்கியிருந்தா 4 தனியாய் திரும்ப கொடுப்பேன். கலப்படம் பண்ணி சம்பாதிக்கிறது, கள்ளத்தனம் பண்ணி சம்பாதிக்கிறது திறமை, இதெல்லாம் அப்படியே ஏமாத்துறது கலப்படம். சாப்பிட்ற பொருளில் கலப்படம், மக்களுடைய சாப்பாட்டு பொருளை கலப்படம் பண்ணி நீ சம்பாதிக்கிற பணம் ஒன்றும் கூட வராது, உன்னை நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடும். அவங்க பேர்லாம் ஆண்டவர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதுவாரா? லஞ்ச பணம் வாங்குறவங்க பேரை எழுதுவாரா? ஊழல் பண்ணுறவங்க பேரை எழுதுவாரா? மக்களை ஏமாத்துறவங்க பேரை எழுதுவாரா? ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்படணுமானா இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கணும். பாவத்தை விட்டு மனம் திரும்பின அனுபவம் இருக்கணும். அவங்க பேர் தான் எழுத. அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன். பரலோகத்துக்கு போகிற ஒரு வழி தான் உண்டு. நிறைய பேர் எல்லாரும் போதா கடலில் கலக்குதா, அது நரக கடல். நரகத்துக்கு தான் அக்னி கடல். பைபிள் அது சொல்கிறவங்களுக்கு பைபிளில் இருக்குது அக்னி கடல். எல்லாரும் கடலில் தானே போய் சேருது, எல்லாரும் நம்ம மோட்சத்துக்கு போய் சேருவோம். இல்லை, தப்பு. கடல் என்பது அக்னி கடல். நரகத்துக்கு தான் அக்னி கடல். நிறைய வழி இருக்குது, எல்லாம் போய் அக்னி கடலில் விழுறாங்க. மோட்சத்துக்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு, ஜஸ்ட் ஒன் வே. நீங்கள் யோசிக்கணும், ஒரே வழி தான் உண்டு. உங்கள் பாவத்தை மன்னிக்க உங்களுக்கு பரிகாரம் செய்தவர் யாரு? உங்கள் பாவத்துக்காக ரத்தம் சிந்தி பரிகாரம் செய்தவர் யாரு? யோசிங்க. அதனால பாருங்க, ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் இருக்கணும். இருக்குதா? யோசிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கேளுங்க. குட்டி பிள்ளைகள் உங்கள் அம்மாட்ட கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, அண்ணன்கிட்ட கேளுங்க. என்ன உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கான்னு கேளுங்க. நீ வீடிக்கு உட்காந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் விளையாடிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கையே, ஒரு நாள் மரணம் வந்ததுன்னா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்காது. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா அக்னி கடலிலே பங்கடைவாள்னு வசனம் சொல்லுகிறது. 2 இடம் தான் மரணத்திற்கு பிறகு, ஒன்று மோட்சம் அல்லது நரகம். இடைப்பட்ட காரியம்லாம் ஒன்றுமே கிடையாது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. சரி, இப்போ ஜீவபுஸ்தகத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேங்க, ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதியாச்சு, இனி எப்படியும் வாழலாமா? இப்படி ஒரு உபதேசம் வரும். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டல, இனி எப்படியும் வாழலாம், கிருபை 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 கிருபை. ஏமாந்து போயிடுவேன். கிருபை எதுக்கு? ரட்சிப்பை காத்துக்கொள்ள, பரிசுத்தமாய் வாழ, இனி வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை. ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படியும் வாழலாம், நீங்க பரலோகத்துக்கு போயிடலான்னா ஏமாந்து போயிடாருங்க. அதான் ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதியாச்சே, கிறுக்கப்படும். பைபிளில் நான் எடுத்து காமிக்கிறவங்களுக்கு கிறுக்கப்பட்டு போகும். ஒரு முறை பேர் எழுதியாச்சு, இனிமேல் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் நினைக்கவே நினைக்காருங்க. வசனம் என்ன சொல்லிரு பாருங்க. சங்கீதம் 69:28. பைபிளில் திருப்புங்க, வசனத்தை ஒழுங்கா எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பாருங்க. சங்கீதம் 69:28. ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவர்கள் பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக. அப்ப ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டாலும் அது கிறுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போகிற ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது என்பதை கவனிங்க. நீதிமான்கள் போராட அவர்கள் பெயர், நீதிமான்கள் பெயரோடே அவர்கள் பெயர் எழுதப்படாதிருப்பதாக. அப்ப நீதிமான்கள் பேர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க தான் நீதிமான்கள். யார் நீதிமான்கள்? இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்பினவர்கள் தான் நீதிமான்கள். தான் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணும். வெறும் பக்தியா இருக்கிறேன்னு சொன்னா பலவத்திலாம் போக முடியாது. பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி சரிப்படுத்த வேண்டிய காரியத்தை சரிப்படுத்தணும். அவங்க தான் ரட்சிக்கப்பட முடியும், பலவத்துக்கு போக முடியும். அப்போ நீதிமான்களோட அவருடைய பெயர் எழுதப்படாது, கிறுக்கப்பட்டு போயிடும். அப்போ நீங்க நல்லா அறிந்து ஜீவ புஸ்தகனுடைய பெயர் கிறுக்கப்பட்டு போவதும் பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறாரு. இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு வாங்க. பைபிளை திருப்புங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு வாங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றார், என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஜெயங்கொள்ளுகிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 7 சபைகளுக்கு எழுதும்போது ஜெயங்கொள்ளுகிறவன் ஜெயங்கொள்ளுகிறவன். நீங்க பாவ போராட்டம் வரும், ஜெயிக்கணும். சோதனை வரும், ஜெயிக்கணும். நீங்க ஜெயிக்காம, அதுக்கு தான் கிருபை. ஜெயிக்கிறதற்கு கிருபை. போராட்டம் வரும், ஜெயிக்கணும். பாவ சோதனை வரும், ஜெயிக்கணும். சோதனை வரும், ஜெயிக்கணும். அதுக்கு தேவன் கிருபை தருவார். அதை விட்டுட்டு என்ன வேணாலும் செய்ய, குடிச்சுக்க, வெறிச்சுக்க, எப்படி நடந்துக்க, கிருபை கிருபைன்னு சொன்னா ஏமாந்து போயிடுவீங்க. பெயர் கிறுக்கப்பட்டு போய்விடும். எவனோ சொல்றான் நீ நம்பி ஏமாந்து போயிடாருங்க.
வசனத்தை கவனமா பாருங்க. ஆண்டவர் சொல்ல ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி நடக்கலைன்னா அவன் பேரை கிறுக்கி போட்டுருவேன்னு அர்த்தம். ஜெயம் எடுக்கிறவங்க பேரு தான் கிறுக்கி போடாமல் இருக்கும். அப்ப அதுக்கு தான் நீங்க ஜெபிக்கணும். அதுக்கு தான் தினம் பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட போகணும், ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணி அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும், நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்குன்னு சொல்லப்படுகிறது. அதனால கவனம். சரியா? அப்போ கிறுக்க போடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:19 பாருங்க. கடைசி புஸ்தகம், அதுல கடைசியா 3வது வசனம் பாருங்க. கீழே இருந்து, ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனத்திலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவன் பேரை எடுத்து போட்டு விடுவார். இருக்குல்ல, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டாச்சு. ஆனா தீர்க்க தரிசனம், இந்த தீர்க்க தரிசன வசனத்தை புரட்டுவது, தங்களுக்கு சாதகமாய் புரட்டுவது, தப்பு தப்பான தீர்க்க தரிசனத்தை சொல்லி மக்களை குழப்புவது, வேறு வசனத்துக்கு தப்பு தப்பா விளக்க சொல்லி உங்களுக்கு சாதகமான விளக்கங்களை சொல்லி புரட்டி போட்டீங்கன்னா உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயரை தேவன் எடுத்து போடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு விட்டால் இன்னும் அவ்வளவுதான், என்ன வேணாலும் பண்ணலாம் என்று அர்த்தம் அல்ல, கிறுக்கப்பட்டு விடும். எச்சரிக்கை. நீங்க ஊழியக்காரனா இருந்தாலும் இதுதான். ஊழியக்காரன் சொல்லிட்ட உடனே லைசன்ஸ் கிடையாது பரலோகத்துக்கு போறதற்கு, அறிந்து கொள்ளுங்கள். அதனால எல்லாருமே கவனமா இருக்கணும். மோகலாசரசன் கவனமா இருந்தா தான் வருகையில காணப்பட முடியும். அதனால எடுத்து போடப்பட்டு விடும் வசனம். அதை அடுத்து பாருங்க. யாத்திராகமும் 32 அதிகாரம் 32-30 பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன். மோசே அதை அறிந்து வைத்திருந்தார். யாத்திராகமும் 32 அதிகாரம் 32 வசனம். மோசே ஒரு அருமையான ஜெபம் பண்ண தன் மக்களுக்காக ஜெபிக்கும் போது, நீர் எழுதி நம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போட்டுருங்க. மோசைக்கு திட்டமா தெரியும் தன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது, கர்த்தருடைய புஸ்தகத்தில் இருக்குது. அதான் நிச்சயம். அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா பாருங்க. அவர் சொல்ல 32 ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளுவினானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின நம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். அவர் சொல்றார், நீர் எழுதின புஸ்தகம் பரலோகத்தில் என் பெயரை எழுதி வச்சிருக்கிறீங்க, அதை கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவரே. இவரே சொல்றார், என் மக்களை மன்னியும். அவர் திறப்பில் நின்று ஜெபிக்கும் போது மோட்ச பாக்கியத்தை விலைக்கரையும் கொடுத்து ஜெபிக்கிறார். நான் அவங்களோட நரகத்துக்கு போறேன்றாரு. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் கிறுக்கப்பட்டா நரகத்தின் அக்னி கடல். அவர் சொல்ல, மக்களோட நான் நரகத்துக்கு போறேன், ஒன்னு அவங்கள மன்னிங்க அல்லது நான் அவங்களோட அழிகிறேன்னு சொல்றார். அந்த அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்த உடனே ஆண்டவருடைய உள்ளமே நடுங்கி இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றார்? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். ஆண்டு சொல்றார், எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். ஆண்டவரே சொல்லுகிறார், கிறுக்கப்படும். அப்ப ஜீவபுஸ்தகத்தில் ஒரு முறை எழுதப்பட்டு விட்டால் முடிஞ்சதுன்னு நினைச்சிடக்கூடாது. கிறுக்கப்படாம காத்து கொள்ளணும். அதுக்கு தான் தினம் ஜெபம், அதுக்கு தான் தாழ்மைப்படுங்க, அதுக்கு தான் ஆண்டவரை தேடுங்க, வசனத்தை வாசிங்க, வசனத்தின்படி வாழுங்கன்னு சொல்ற காரணம் அதுதான். புரிஞ்சுதான் அவங்களுக்கு? இல்லைன்னா கிறுக்கப்பட்டு விடும். இந்த பின்மாறி போறாங்க பார்த்தீங்களா, பின்மாற்றத்தில் போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், கிறுக்கப்பட்டு விடும், பரலோகத்தில் போக முடியாது. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 18-20 வசனம் வாசித்தீங்கன்னா அங்கே சில காரியத்தை பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார். நீங்கள் வேத புஸ்தகம் முழுவதிலும் நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஒவ்வொரு காரியத்தில் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 18 பாருங்கள். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனத்தின்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு. பாருங்க, நல்ல கவனிங்க. ஊழியக்காரங்களானாலும் விசுவாசிகளானாலும் விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். இந்த கிருபை புது உபதேசம் கொடுக்குறாங்க பாருங்க, மனசாட்சியை மழுக்குவது. அந்த உபதேசமே மனசாட்சியை மழுக்குவது. என்ன பாவம் செய்தாலும் சரி, ஜீவபுஸ்தகத்தில் பேருக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு முறை பலத்து போயிரும். அந்த மனசாட்சியை மழுங்க பண்ணுகிற உபதேசம், இந்த மனசாட்சியை சில தள்ள பண்ணுகிற உபதேசம் இடம் கொடுக்காதங்க. இந்த மனசாட்சியானது எது சரி என்பதை மனிதனுக்கு உணர்த்துகிற தேவனுடைய சத்த மனசாட்சி. இது எல்லாருக்குள்ள இருக்குது. இயேசுவை அறியாதவங்களுக்குள்ள இருக்குது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்குள்ள இருக்கு. மனசாட்சியை தொட்டு சொல்லு அப்படி சொல்லுவாங்க. மனசாட்சி அவனை வாதிக்கும், தப்பு பண்ணித்தா வாதிக்கும். இந்த மனசாட்சி ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள வைத்திருக்கிற ஒரு நீதிபதி, மனுஷனுடைய மனசாட்சி. இதை மழுக்குவது சாத்தானுடைய திட்டம். பொய்யான உபதேசம், தவறான உபதேசத்தை சொல்லி மனசாட்சியை மழுக்கிட்டா என்ன பாவம் செய்தாலும் அவங்களுக்கு அது உரைக்காது. நான் ரசிக்கப்பட்டேன், நான் சர்ச்சில் இருக்கேன், என் பேர் சர்ச்சில் இருக்குது, நான் அது பண்ணுறேன், இப்படியே இந்த கள்ள உபதேசத்தை கேட்டு மழுங்க பண்ணிடுவாங்க. அதனால பின்மாற்றம் அடைஞ்சா அவங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துவாங்க. விசுவாசம் இல்லாட்டா பலத்து போக முடியாது.
அவ்வளோதான், முடிஞ்சது. சாத்தானுடைய திட்டம் அதுதான். பாருங்க, அது பவுல் சிலருடைய பேரை சொல்ல 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 16-18 வருஷம் வாசிங்கன்னா, அங்கே 2 பேர் ஒரு காலத்தில் விசுவாசியாக இருந்தாங்க, ஊழியத்தில் உதவியாக இருந்தவங்க, இப்போ எப்படி மாறி போயிட்டாங்க. 16 பாருங்க, 2 தீமோத்தேயு 2:16, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி அவைகளால் கள்ள போதகர்களான, வசனத்தை கவனிங்க, கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள், அவருடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும். இம்மனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போட்டார்கள். விசுவாசத்தை கவிழ்த்து, இந்த கள்ளோபதேசம் விசுவாசத்தை கெடுத்து விடும், அவங்க பரலோகத்து போக முடியாமல் ஆகிவிடும். அதனால தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இயேசு என்ன சொன்னார் பாருங்க, மத்தேயு 24:13, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதியாச்சேனே மிதப்பில் அலையக்கூடாது, முடிவு பரியந்த நிலை நிற்கணும், அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளணும். அதுக்கு தான் 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகுதலை நீங்க பயபக்தியோடு கூட பூரணப்படுத்த கடவோம் என்று இந்த வசனத்தை கவனிங்க. 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 வசனம் பாருங்க. வேத புஸ்தகத்தில் இந்த நிருபங்களை ரொம்ப வாசிக்கணும். நிருபங்கள் எல்லாம் விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நிருபங்களை ரொம்ப வாசித்து ரொம்ப கவனமாக தியானிக்கணும். சும்மா நீங்க ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதில் தான் விசுவாசிகள் கடந்து போகிற பாதை எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. 7 அதிகாரம் 1 வசனம் பாருங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, பார்த்தீங்களா, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ரட்சிக்கப்பட்டு விட்டால் மாத்திரம் போதாது, அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரம், அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசினால் மாத்திரம் போதாது, தொடரணும், தொடர்ந்து அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்தணும். அதனால வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நான் முற்றிலும் பரிசுத்தமாயிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னுலாம் நம்ம யாரும் நீங்கள் பெருமை கொண்டு விடக்கூடாது. நான் இன்னும் பரிசுத்தமாகிறேன், இன்னும் பரிசுத்தமாகிறேன், நான் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், நான் என்னுடைய ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டதை காத்துக்கொள்ளணும், கவனம் செலுத்தணும். இல்லாட்டா கிறுக்கி போடப்பட்டு விடும். ஜீவபுஸ்தக பெயர் கிறுக்கப்பட்டுட்டா நீங்கள் நரகத்தின் அக்னியிலே பங்கடைய வேண்டியது வந்துடும். சரி, ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டா பரலோகத்து போகலாம், மோட்சம். எழுதப்படாதவங்க நரகம். இந்த மோட்சம் நரகம் அங்கே யார் இருக்கா, என்ன இருக்குது பாருங்க. மோட்சம் அப்படின்னு சொல்றது சொர்க்கம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. வைகுண்டம், அது இறந்த வைகுண்டம் போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க, வைகுண்டம் அப்படி சொல்லுவாங்க. பரலோகம், பரலோக ராஜ்யம், ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி அது ஒரே காரியத்தை தான் குறிக்கும். மோட்சம், ஹெவன், பார்த்தீங்களா, ஹெவன் அது குறிக்கும், பரலோக ராஜ்யம் அதை குறிக்கும். அப்போ இந்த மோட்சம் எப்படி இருக்கும்? மோட்சம் பரலோக ராஜ்யம்ன்றீங்க, யார் பார்த்தது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே யார் பார்த்தது அது அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் அந்த அனுபவத்தை உணர முடியும், அந்த பரலோக சந்தோஷம், மகிழ்ச்சியை உணர முடியும். வேதத்தில் அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்கள் அதை நீங்கள் அறிந்து வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 1 வசனம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து தொடர்ந்து நீங்கள் வீட்டில் வாசிங்க. அங்கே சிங்காசனத்தில் கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். மோட்சத்தில் பரலோக ராஜ்யத்தில் பிரதானமானது சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறார். ஒரு மகிமையான சிங்காசனம், உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஏசாயா 6 அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஏசாயா அந்த காட்சியை பார்க்கிறார். உன்னதமான சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருப்பதை. அது மாத்திரம் அல்ல, பிதாவின் வலது பாரசத்தில் மார்க்கு 16 அதிகாரம் 19 வசனம், இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்திற்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அப்போ பிதாவின் வலது பாரசத்தில் அவர் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் ஆண்டு சொல்றார்ல. சில நினைக்கிற பிதான உடனே வயசான வெள்ளத்தாடி வச்சு வெள்ளை முடி வச்சு வயசான ஒரு தாத்தா இருப்பார் போல. அப்படி கிடையாது. இயேசு எப்படி இருப்பார் அப்படிதான் பிதா இருப்பார். 2 பேரும் ஒன்று தான், 3 ஒன்றும் 1 3 செயல்படுகிறவர். இயேசு கிறிஸ்து பிதாவாகி ஆவியார் இருந்த தேவன் பூமிக்கு வரும்போது மனுஷ ரூபம் கொண்டு வந்தார். அது ஒரே மாதிரி தான் இவர் இருப்பார். பிதாவின் வலது பாரசத்தில் அவர் வீற்றிருப்பார். அது அப்போஸ்தலர் நடபடிகள் 7:55 வாசித்து பாருங்க. அப்போ ஸ்தேவான் மரணம் அடைகிற சமயம் பிதாவின் வலது பாரசத்தில் இயேசு நிற்கிறதை கண்டேன். அவர் பார்த்தார் அந்த பரலோக காட்சியை. பிதாவானவர் பக்கத்தில் இயேசு எழுப்பி நிற்கிறார். பிதாவானவர் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார். இதுதான் அங்கே கோடான கோடி தூதர்கள் இருப்பாங்க பரலோகத்தில். பிதா வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன். அது ஒரு பரிசுத்தமான இடம், அவர் பரிசுத்தமான தேவன். அங்கே நடனம் ஆடுறதுக்கு பெண்கள்லாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, சும்மா வேற மாதிரி கற்பனை பண்ணி கொள்ளாதுங்க. அது பரிசுத்தமான இடம். அங்கே பரிசுத்தமுள்ள தேவன் வாசம் பண்ணுகிற இடம்.
இந்த மாதிரி நடனமாடுற பெண்கள், அழகான பெண்கள், இந்த காட்சி அந்த காட்சி, சினிமாவில் அதையும் பார்த்து ஏமாந்து போயிடாதங்க. பைபிள் பரிசுத்தமான வேதம், பரிசுத்தமுள்ள தேவனை சொல்லுகிறது. பரலோகம் ஒரு பரிசுத்தமான ஒரு இடம். அங்கே பரிசுத்தமுள்ள தேவன் கம்பீரமாய் வீற்றிருப்பார். கோடான கோடி தூதர்கள் இருப்பாங்க. தூதரில் கோடான கோடி தூதர்கள் இருப்பாங்க. அப்புறம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே இருப்பார், தாவீது இருப்பார். அவங்களாம் பார்க்கலாம்ல, யோசித்து பாருங்களேன். அதுங்களுக்கு பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் அவங்க எல்லாம் அங்கே இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். எப்படிங்க எனக்கு அடையாளம் தெரியும்? நம்மளை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இவர் தான் மோசே, இவர் தான் தாவீது, உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். பட் டிஜேஸ் தினகரன் அவங்க இந்த அனுபவத்தை பெற்றனால ஒரு முறை சொன்னாங்க, பருவத்துக்கு போயிருக்கும்போது சிம்சோனை பார்க்குற வாய்ப்பு கிடைத்ததான். அங்கே சிம்சோனை பற்றி பைபிளில் பார்க்குறான்ல, அவர் பின்வாங்கி போனாலும் கடைசி நேரத்தில் மனம் திரும்பிட்டார். இந்த ஒரு விசை எனக்கு இறங்கும். தன் தவறை உணர்ந்த மனம் திரும்பினதுனால அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். தன் தவறை உணர்ந்த மனம் திரும்பினால அவர் அங்கே இருந்தார். பிரதர் போய் அவர்கிட்ட பேசினாங்களாம். அவர் அந்த நான் பின்வாங்கி போன ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பெரிய கிருபை கொடுத்தார். அந்த பின்வாங்கின போன சம்பவத்துக்காக வருத்தப்பட்டாராம். ஆனால் தேவன் எனக்கு கிருபை கொடுத்து இங்கே கொண்டு வந்துட்டார்னு அவர் சொன்னார். அந்த காதை அவங்க சொன்னாங்க. பார்த்துட்டு அந்த அனுபவத்தை அவங்களெல்லாம் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பேதுரு, பவுலப்போஸ்தலன் இவங்களெல்லாம் பார்க்கலாம். யோவான், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவங்கெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்குள் மரித்த ஊழியக்காரங்க பரிசுத்தவான்கள் அவங்கெல்லாம் இருப்பாங்க. உங்கள் குடும்பத்தார், உங்கள் அப்பா அம்மா கர்த்தருக்குள்ள மரிச்சிருக்கணும். பாவத்தில் மரிச்சிருந்தா கல்றையில் போகும்போது எல்லாரையும் சொல்லுவாங்க, ஆண்டவரே கர்த்தருக்குள் அடக்கம் பண்ணுறோம். சில ரெவரண்ட் மாதிரி சொல்லுவாங்க, என்ன பிரதர் செய்கிற குடிகாரனையும் நாங்கள் பரலோகத்துக்கு நாங்கள் அடக்கம் பண்ணுறோம், விதைக்கிறோன்னா ஜெபிக்க வேண்டியது இருக்குது. அவன் குடிகாரன் ஆத்மாவை அழிச்சு போட்டவன்னு தெரியும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இது மனிதர்கள் இங்கே செய்கிறது. பரலோகத்துக்கு போகணுமானா கிறிஸ்துவுக்குள் மரிச்சிருக்கணும். ரட்சிக்கப்பட்டு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவங்களாம் மரிச்சிருந்தாதான் பரலோகத்தில் அவங்க இருப்பாங்க. உங்கள் அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ இயேசுக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு மரிச்சிருந்தா பரலோகத்தில் அவங்க இருப்பாங்க. அவங்கள நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அவங்க எல்லாம் அங்கே இருப்பாங்க. யோசித்து பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமான இடம்ல பரலோகம். அது அவ்வளோ மகிழ்ச்சியான இடம். கர்த்தருக்குள் மரித்தவர்கள், அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தனால தான் இந்த பாக்கியம். இயேசு மரித்து உயிர்த்தெழுக்க முன்னால அவங்க பாதாளன்ற இடத்துல ஒரு பரதீஸ் என்ற இடத்துல தான் இருந்தாங்க. இங்கே பரதேசு என்ற இடம் பரலோகம் அல்ல, அது பரதேசு இளைப்பாறுகிற இடம். பரிசுத்தவான்கள் இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்னால் மரித்த எல்லா ஆத்மாக்களும் பரதேசில் தான் இருந்தாங்க. அது ஆபிரகாமின் மடி என்றும் சொல்லப்படுகிறது. லாசரு மரித்து அங்கே தான் போனான். அது ஒரு பக்கம் அங்கே பாதாளம், அதில் அக்னி, அதில் வேதனைப்படுகிற மக்கள். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்து அவர் தான் முதல் அவர் பரலோகத்திற்குள்ளே மரித்து உயிர்த்தெழுந்து பரலோக வாசலை திறந்து போனவர். பாருங்க, ஆண்டவர் அதனால இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போனார் பரலோகத்துக்கு. இப்போ அங்கே கர்த்தருக்குள் மரித்தவங்க எல்லாம் இருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க எல்லாம் அங்கே இருப்பாங்க. அப்போ உங்கள் குடும்பத்தார், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க, உங்கள் பாஸ்டர் கர்த்தருக்குள் மரிச்சிருந்தா, ஊழியக்காரங்க கர்த்தருக்குள் மரிச்சிருந்தா அவங்களெல்லாம் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? அதனால தான் ஆண்டவருடைய வருகை அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்போ வருவார், எப்போ கூப்பிடுவார், எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு போய் மோசையை பார்க்கணும், ஆபிரகாமை பார்க்கணும், இந்த பவுலை பார்க்கணும், பெரிய ஆசை இருக்கிறது. உண்மையில்லை இப்போ கூப்பிட்ட கூட நான் ஓடிடுவேன். நான் ஆண்டவர் வா அப்படின்னு கூப்பிட்டாக்கி அவ்வளோ ஆசை இருக்குது. நீங்கள் பரலோகத்தை சிந்திச்சு பாருங்களேன், உங்களுக்கு உலக ஆசையே போயிடும். நீங்கள் பரலோகத்தை குறித்து யோசிக்கிறது இல்லை. வெறும் உலகம், வீடு, வேலை, சம்பாத்தியம், பைக்குன்னு இதையே தேடுறோம். நீங்கள் பரலோகத்தை குறித்து யோசிக்க பைபிளில் வாசத்தை தியானிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய சிந்தை பரலோக சிந்தையாக மாறும். ஆனால் தான் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறாரு. நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல. இது டெம்பரவரி வாழ்க்கை. இது 70 வருஷம் பலத்தின் மிகுதினால் 80 வருஷம், அவ்வளோதான் ஆயுசு நாட்கள். ஆனால் பரலோகத்தான் நித்திய 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 காலமாய் ஆண்டவரோடு மகிழ்ச்சியோடு வாழ்கிற நாள், ஒரு இடம் அது. அங்கே பரலோகத்தில் என்னெல்லாம் இல்லை தெரியுமா? வியாதி இல்லை, கொரோனா இல்லை, இந்த பிளாக் பூஞ்சை நோய் இல்லை, தலைவலி இல்லை, வயிற்று வலி இல்லை, ஒரு நோயும் அங்கே கிடையாது. பரலோகத்தில் நோய் இல்லை, பயம் இல்லை, மரணம் இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, வறுமை இல்லை. பார்த்தீங்களா, அங்கே கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, பாவம் இல்லை. சாத்தான் இருந்தால் தானே பாவம். சாத்தான் இருக்கிறனால தான் பாவம். அங்கே சாத்தான் இல்லை, அங்கே கர்த்தர் இருக்கிற பரிசுத்தமுள்ள தேவன் இருக்கிறனால பாவம் இல்லை, வேதனை இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மன மகிழ்ச்சி. எவ்வளோ அருமையான இடம் இல்லை பரலோகம். நீங்கள் அதை யோசிங்க, அதை சிந்திங்க. அந்த இடத்த வாஞ்சிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்பண்டா போவோம் ஆண்டவரை பார்ப்போம். நீங்கள் மரிச்சு போனவங்களுக்கு நம்ம தான் எழுதுகிட்டு இருப்போம். அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஓ, எவ்வளோ மகிமையான இடத்துல ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னு. நமக்கு முன்னால் ஓட்டத்தை முடித்த ஊழியக்காரங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க தெரியுமாங்க பரலோகத்தில்.
உங்கள் பிள்ளைகள், கணவர், மனைவி, நம்ம தான் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன், கணவர் இறந்துட்டாரு, பிள்ளைகள் இறந்துட்டாங்களேன்னு. அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க இயேசுக்குள்ளே மறிச்சவங்க. அப்போ இயேசுக்கு வெளியே மறிச்சா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம மறிச்சா ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லைன்னு வைங்க. அதையும் நான் சொல்கிறேன் என்ன அடுத்தது. அப்போ மோட்சம் எப்படி இருக்கும்? உங்கள் கர்த்தர் இருப்பார், தேவதூதர்கள் இருப்பாங்க, பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. உங்களுக்கு முன்னால் மறிச்ச கர்த்தருக்குள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறித்தவங்க தான் அங்கே இருப்பாங்க, மற்றவர்கள் இருக்க மாட்டாங்க. இந்த வசனம் சொல்கிறது தான் சத்தியம். மனுஷன் கற்பனையாக நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதில் சொல்லியிருக்கு, அதில் சொல்லியிருக்கு. அது யார் சொன்னது? அவன் சொன்னது, இவன் சொன்ன. அந்த ஆள் உண்மையான ஆள், அவர் என்ன மறித்து உயிர்த்தெழுந்தவரா? பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாமா இருக்கிறான். இந்த வசனம் சத்தியம். இதுவரை இதில் சொல்லப்பட்ட எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறுகிறது. அதனால் இதில் சொல்லப்பட்டது சத்தியம். அதனால தான் இதை நம்பும்போது ஒரு பெரிய சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட் வருகிறாரு. பரலோகத்தில் இயேசுவோடு இருப்பேன் என்ற மகிழ்ச்சி. சரி, ரெண்டாவது, சரி, இப்போ பல ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதுனா மோட்சம் போயிடலாம், பெயர் எழுதப்படாட்டா நரகம். அது எப்படி இருக்கும்? அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு என்ன சொல்லார் பாருங்க. மத்தேயு 18:9 வசனத்தில் பாருங்க. வேத புஸ்தகத்தில் மத்தேயு 18:9 இயேசு சொல்கிறார், எரி நரகம். 18:9 எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உன் கண் உனக்கு இடர்ல உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் நீ தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் மோட்சத்துக்குள் பிரவேசிப்பது நலமாயிருக்கும் என்று சொல்றார். அது மாதிரி 8ஆம் வசனத்தில் அது நித்திய அக்கினி. நரகத்தை பற்றி இயேசு பேசியிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? எரி நரகம், அங்கே எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற அக்னி. அது மாத்திரம் இல்லை, அது நித்திய அக்னி. அந்த அக்னி அவிந்து போகாது. காட்டுத்து பிடிக்குது, 1 மாதம் அணைக்க முடியலன்பாங்க, 2வது மாதம் அணைச்சிருவாங்கல்ல, அணைஞ்சிரும். அந்த அக்னி, இப்போ நரகத்தின் அக்னி அணையாது, அது நித்திய அக்னி என்று மத்தேயு 25:41 சொல்லப்படி இயேசு சொல்றார், நித்திய அக்னி. அது ஒரு அக்னி என்பதாக சொல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20:14 எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20:14 வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. அக்னி கடல், அக்னி கடல். பார்த்தீங்களா? அக்கினி கடல் தான் நரகம் என்பது. வெளிப்படுத்தல் 21:8 வாசிக்கும் போது பயப்படுகிறவர்களும், அதை நல்ல கவனிங்க, அதான் பயப்படக்கூடாதுன்னு சொல்றது. பயத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும், நல்லா அறிந்து கொள்ள. பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளும், அருவார்ப்பானவர்களும், கொலை பாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், பிலிசூனியம் பண்றவங்க, மந்திரம் பண்றவங்கலாம் எங்க போய் சேருவாங்கன்னு பைபிள் இருக்கு. விக்கிரக ஆராதனைக்காரரும், கண்டதையும் வணங்கக்கூடாது. தெய்வ நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, நான் நம்புறேன், நம்பிக்கிட்டே இருங்க, அதனுடைய முடிவை பைபிள் சொல்லுது. நீங்க நல்லா அறிந்து கொள்ளுங்க. நாங்கள் இருக்கு இதெல்லாம் பேசுகிறோம், மதத்தை பரப்புறக்கோ ஒரு மத குற்றப்படுத்துறக்கோ இல்லை. நரகத்தில் என் ஜனங்கள் அழிந்து விடக்கூடாது என்ற ஆதங்கத்தில் தான் நாங்கள் ஜெபிக்கிறோம், இதெல்லாம் சொல்லுகிறோம். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட சத்திய உண்மையாக இருக்கிறனால தான் உங்கள்கிட்ட இந்த காரியத்தை சொல்லுகிறோமே தவிர, உங்களை குற்றப்படுத்தி எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது, உங்களை மதம் மாற்றி எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? ஒன்றும் கிடையாது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. அப்போ எதுக்கு இதெல்லாம் பேசுகிறோம்? நீங்கள் நரகத்தின் அக்கினியில் அழிஞ்சிடக்கூடாது. இதுதான் ஆண்டவுடைய பாரம். சாத்தான் தான் நரகத்துக்குள்ள ஆத்மாவை கொண்டு போகிறான். அதனால தான் நாங்கள் ஆத்திரப்பட்டு இவ்வளவு ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்ணுறோம், உங்களுக்காக அழுகிறோம். இந்த செய்தி சொல்ல வசனம் சொல்ல, விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும். பொய் சொல்கிறீங்களா? தேர்தலுக்காக வாக்குறுதி கொடுக்குறீங்களா? மக்களை ஏமாத்துறீங்களா? எங்க 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய லீடராக இருக்கலாம், உலகத்தில் ஜெய போடுறதுக்கு எத்தனை கோடி தொண்டர்களும் இருக்கலாம். மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி ஊழல் பண்ணி கள்ளப்பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்கல்ல, முடிவு அக்னி கடல். பைபிள் சொல்லுது, அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல். உங்கள் ஆத்மா அதுக்குள்ளே தான் போகும். அது வேதனை உள்ள இடம், சாதாரண காரியம் இல்லை. அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல். யோசிச்சு பாருங்க, அக்னிக்கு நெருப்புக்கும் கந்தகத்துக்கும் தான் ரொம்ப தொடர்பு. கந்தகம் போட்டிங்கன்னா அவ்வளோதான், கொதிக்கும். அப்படியே பார்த்து நெருப்புக்குள்ள கந்தகத்தை போட்டு பாருங்க, அப்படியே கொதிக்கும். அதான் கடல், அக்னி கடல் தான் நரகம். மோட்சம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலம். அக்னி கடல், நரகம் என்பது அக்னி கடல். அக்னியும் கந்தகம் எரிகிற கடல். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் நீங்கள் அதை பார்க்க முடியும். அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான் என்று வசனத்தில். அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல். அது சதா காலங்களில் அங்கே வாதிக்கப்படுவாங்க. அது வாதிக்கிற ஒரு இடம் அக்னி கடல் என்பது. பாருங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், அது புறம்பான இருள், அது இருளான இடம்.
அக்கினி கடல் இருளாக இருக்கும். அந்த அக்கினியில் உண்டான வெளிச்சம் தான் இருக்குமே தவிர அது இருளான ஒரு இடம். எங்கும் புறம்பான இருளும் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம். அங்கே வேதனைப்படுறவங்க அழுதுகிட்டே இருப்பாங்களாம், கதறிக்கிட்டே இருப்பாங்களாம். 25:30 சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே வேதனைப்படுறவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, கதறிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு இடம்தான் இந்த நரகம் என்பது. அங்கே பற்கடிப்பு, அப்படியே பல்ல கடிப்பாங்க. வேதனை, சில பார்த்தீங்களா வேதனை தாங்க முடியாமல் நெருக்கப்படும் பல்ல கடிப்பாங்களே, நரகத்தில் அப்படி பல்ல கடிப்பாங்க. வேதனை தாங்க முடியாது, அக்கினி அப்படியே எரிச்சுக்கிட்டு இருக்கும். மரணம் இருக்காது. நல்ல கவனிங்க, உலகத்தில் நெருப்பு பிடிச்சா ஒரு 5 நிமிஷம் அலருவாங்க, அப்புறம் உயிர் போயிடும், முடிஞ்சிடும், அவ்வளோதான். நரகத்தின அப்படி கிடையாது. 1000 வருஷம் ஆனாலும் சாக மாட்டீங்க, வேதனை இருந்துகிட்டே இருக்கும். அங்கே உள்ளே பிரவேசிக்கிற ஆத்மா வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும், துயரம், பல்லு கடிக்கும், துக்கப்படும், ஆனால் மரணம் சம்பவிக்காது. அதுதான் நித்திய நரகம். 1,00,000 வருஷம் ஆனாலும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். கண்ணீர், கதறுதல், அழுகை, அங்கே யாரும் உதவி செய்ய முடியாது. அதுதான் அக்னி கடல். மத்தேயு மார்க் 9:44, 46, 48 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், அங்கே புழு சாகாமல் இருக்குமா? நெருப்புக்குள்ள புழுவை போட்ட செத்துரும்ல, ஆனால் நரகத்தின் அக்கினியில் புழு இருக்குமா? சாகாதான். அப்போ அங்கே புழு சாகாது. யோசித்து பாருங்களேன், அப்போ எப்படிப்பட்ட இடம் நரகத்தின் அக்கினி. ஒரு பக்கம் நெருப்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த வேதனை உடம்பை வதச்சிக்கிட்டே இருக்கும், புழுக்கள் நெளிந்து கொண்டே இருக்கும். அந்த புழு சாகாது, ஆனால் வேதனை கொடுத்து கொண்டு மனுஷனுடைய உடலில் புழு வந்தால் எப்படி இருக்கும்? பயங்கரம். இந்த இடத்துக்கு போக விரும்புகிறீங்களா? இந்த அக்னி கடல்களை போக விரும்புகிறீங்களா? இதுக்கு தப்பித்து கொள்ள ஒரே ஒரு வழி தான் உண்டு, இயேசு என்கிற ரட்சகர். இதில் மதமே கிடையாது. நீங்கள் நல்லா யோசித்து கொள்ளுங்க. இதற்கு ஒரே ஒரு வழி, மதத்தினால வழி கிடையாது. இயேசு என்கிற ஒரு வழி, ஒரு ரட்சகர். மனிதனை இந்த நரகத்தின் அக்னியிலிருந்து காப்பாற்ற தன் ஜீவனை கொடுத்த ஒருவர் உண்டு. அவர் மூலமாக தான், அவர் கொடுக்கிற ரட்சிப்பின் மூலம், பாவ மன்னிப்பு மூலமாக தான் இந்த நரகத்துக்கு தப்பி மோட்சத்துக்கு செல்ல முடியும். நீங்கள் லூக்கா 16:11, 11 20, 31 வரை வீட்டில் கட்டாயம் இன்னைக்கு வாசிங்க. லூக்கா 16 19 வசனம் இயேசு அருமையான ஒரு சம்பவத்தை விவரித்து சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஊரில் ஒரு ஐஸ்வர்யவான பெரிய பணக்காரன், செல்வ செழிப்பு, நல்லா சம்பரமாக வாழ்கிறான். அவனுக்கு அவங்க வீட்டுக்கு முன்னால் லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன். அவன் வியாதிப்பட்டவன், பருக்கள், அவனுடைய சரீரெல்லாம் அப்படி பருக்கள், நாய் வந்து அதை நக்கும். அவனுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. இந்த எச்சி இலையை வெளியே கொண்டு போடுறதை சாப்பிட்டுக்கிட்டு கிடப்பான். இந்த ஐஸ்வர்யவானுக்கு நல்லா தெரியும். அந்த ஐஸ்வர்யவான் ஒரு உதவி செய்யலாம்ல, அவனுக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு சின்ன ஷெல்டர் குடிசை போட்டு கொடுத்தா கூட இருந்திருப்பான். அதெல்லாம் செய்யலை. இவன் மட்டும் சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். 2 பேரும் ஒரு நாள் மரிச்சாங்க. வசனம் இயேசு சொல்றாரு, தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு விடப்பட்டான். இதான் பரதீசு, ஆபிரகாம் மடி என்று சொல்லப்பட்டது. இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்னால் அங்கே, அதன் பிறகு அவன் மோட்சத்துக்கு போயிட்டான். அப்போ அங்கே விடப்பட்டான். அதன் பிறகு இந்த ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பணக்காரன் அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, நல்ல கவனிங்க, பாதாளம் வேதனை உள்ள இடம். நரகம் என்பது நரக வேதனை என்பாங்களே, வேதனை உள்ள இடம். தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அவன் பார்த்துட்டு என்ன சொல்கிறான் பாருங்க, என் தகப்பனாகிய ஆபிரகாமே, எனக்கு இறங்கி லாசர்கிட்ட சொல்லுங்க, இந்த விரல் நுனியில் ஒரு சொட்டு தண்ணியை கொண்டு வந்து நாக்கை குளிர பண்ணுங்கன்னு கேட்குறான். வசனத்தில் இயேசு சொல்கிறார் பாருங்க. அப்படியானால் அந்த நெருப்பினால, அந்த சூட்டுனால வேதனை இரவும் பகலும், புழுக்கள் நெளியுது, தாகம் எடுக்குது, ஆனால் தண்ணி கிடைக்காது. தாகத்தில் சாகவும் மாட்டாங்க, மரணமும் வராது, தாகம் எடுக்கும், வேதனை இருக்கும். பயங்கரமான இடம் நரகம். நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்க. அதுதான் வசனத்தில், அது வேதனை உள்ள இடம். 23 வசனம், 24 வசனத்தில். இப்போ அவன் பார்க்குற அந்த வேதனைப்பட்டவனே ஜெபம் பண்ணுறான். இதுவரை ஜெபிக்கிறான், நரகத்திலிருந்து ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? என்னுடைய சகோதரர்கள் 5 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த நரகத்தை பற்றியே தெரியாது, அவங்க எல்லாம் பணத்தில் செல்வத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போய் சொல்லுங்க, இப்படி ஒரு அவன் சகோதரர் அழிஞ்சுக்கிட்டு இருக்கான், நீ மனம் திரும்புன்னு சொல்லுங்க. பார்த்தீங்களா, இவனுடைய பாவம் என்ன? மனம் திரும்பாது தான் இவனுடைய பாவம். அப்போ பணக்காரனா இருக்கிற பாவம்னா, பணக்காரனா இருப்பது பாவம் கிடையாது. ஒரு செல்வந்தனா இருப்பது அதனால ஒருத்தர் நரகத்துக்கு போவதில்லை. நல்லா அறிந்து கொள்ளும். பணக்காரனா இருந்ததுனால நரகத்துக்கு போகலை, அவன் மனம் திரும்பாதனால தான் நரகத்துக்கு போனான். அவன் சொல்லுகிறான் பாருங்க 30 வசனத்தில், நீங்கள் போய் சொன்னால் அவங்க மனம் திரும்புவார்கள். நரகத்துக்கு வந்த பிறகு தான் தெரியுது நம்ம மனம் திரும்பணும் என்பது. முதல்ல அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னைக்கு சொன்னால் சில கிறிஸ்தவங்களுக்கு கூட உணர்வு இல்லை. மனம் திரும்புன்னு சொன்னால் அதெல்லாம் அசட்டை இல்லை. நரகத்தில் வேதனைப்படும் போது தெரியும் மனம் திரும்பாமல் போயிட்டோமேன்னு சொல்லி.
அவன் அங்கே தான் போய் வருத்தப்படுறான். நரகத்தில் வேதனைப்படும் போது மனம் திரும்பணும். என் சகோதரருக்கு சொல்லுங்க. ஆபிரகாம் சொன்னாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அங்கே நிறைய பேர் டிவிலெல்லாம் சொல்கிறாங்க, மனம் திரும்பி ரட்சிக்கப்படு, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதுன்னு ஊழியக்காரங்க வந்து கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை கேட்டு மனம் திரும்பினா போதும். அப்போ அதுதான் அப்படின்னு சொல்லப்படுகிறாரு. அப்போ நல்லா அறிந்து கொள்ள. அப்போ ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க போகிறேன், நல்ல கவனிங்க. நரகத்துக்குள்ள ஒரு ஆத்மா போய்விட்டால் உங்களுடைய உள்ளான மனுஷன் அது இப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், ஆவிக்குரிய மனிதன் உள்ளான மனுஷன் அந்த நெருப்பு வேதனை தெரியும், புழு வேதனை தெரியும், தாகம் தெரியும். ஆனால் தண்ணி கிடைக்காது, சாக மாட்டாங்க. நித்திய நரகம், அது பேர் நித்திய நரகம். 1000 வருஷம் ஆனாலும் சாவு வராது, வேதனை இருந்துகிட்டே இருக்கும். 1,00,000 வருஷம் ஆனாலும் நரகத்தில் வேதனை பற்றி துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் மரணம் வராது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நரகத்துக்குள்ள போயிடாருங்க. அதுக்கு தாங்க நாங்கள் பேசுறோம், அதுக்கு தாங்க கண்ணீர் வடிக்கிறோம், அதுக்கு தாங்க யார் திட்டினாலும் இந்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்கு நாங்கள் இதை சொல்லணும்? என் பாட்டில் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற ஆண்டவர் இவ்வளோ இடம் தந்திருக்கிற, ஜாலியாக ஊழி செய்துட்டு இருக்கலாமே. எதுக்கு? என் ஜனம் ஒருத்தரும் இந்த அக்னி கடலில் போயிடக்கூடாது ஆண்டவரே, அந்த பாரம் தான். என் ஜனம் இந்த அக்னி கடலுக்குள்ளே போயிடக்கூடாது, இந்த நரகத்தில் அழிஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் அழுகிறோம், செபிக்கிறோம், செய்தி சொல்கிறோம். ஐயா, இந்த இயேசு மூலமாக ரட்சிப்பு ஐயா, உங்கள் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும் ஐயா. நீங்கள் கிறிஸ்தவளாக இருந்தாலும் கிறிஸ்தவ அல்லாதவங்க யாராக இருந்தாலும் உங்கள் பக்தினால் பழுத்து போக முடியாது ஐயா. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஜீவானந்தம் என்ற தெய்வ மனிதர் இருந்தார், உங்களுக்கு தெரியுமா? ஜீவானந்தம் பிரதர் டிஜிஎஸ் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அவர் சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்து ஒரு ஃப்ரெண்டை கொடுத்தாரு தம்பி, அவர் தான் ஜீவானந்தம்னு சொல்லி. அவங்கள நான் சந்திச்சிருக்கேன். எங்கள் ஊருக்கு 4 மாடிக்கு வந்திருக்கிறாங்க. எனக்கு நல்ல பழக்கம், நல்ல தெய்வ மனிதர் அவங்க. சார் ஜீவானந்தன், டிஜிஎஸ் தினகரெல்லாம் நம்ம தேசத்துக்கு தேவன் கொடுத்த நல்ல ஊழியக்காரங்க. அவங்க வந்து ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. அவங்க ரொம்ப பாரத்தோட அழுது ஜெபிப்பாங்க. ஜீவானந்த பிரதர்லாம் கிராம சுவிசேஷம் அறிவிப்பாங்க கடைசி வரைக்கும், எப்படியாவது ஜனங்க ரட்சிக்கப்படணும்னு. ஏன் தெரியுமா? ஒரு நாள் அவங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களா, எனக்கு நரகத்தை காமிங்க. நிறைய பேர் மோட்சத்தை பார்க்க விரும்புகிறீங்களா? நீங்கள் நரகத்தை பார்த்தா நல்லது. நீங்கள் நரகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் மாறிடும், உங்களுடைய ஜெபம் மாறிடும், உங்களுடைய ஊழியம் மாறிடும். அவர் வந்து கேட்டார், ஆண்டவரே நரகத்தை எனக்கு கொண்டு காமிங்கன்னு சொல்லி. அப்போ ரொம்ப ஜெபிச்ச பிறகு ஒரு நாள் ஆண்டவர், சரி வா நான் கூட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டவர் அவர் அழைச்சிட்டு போனாராம். அக்னி கடல், அப்படியே அக்னி கொந்தளிக்குது, அலைகள் வருதில்லை எங்கள் கரையில். கடலுக்கு உள்ளே போனால் அமைதியாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கடலை உள்ளே போனால் கரையில் தான் அலை இருக்கும். ஆனால் அக்னி கடலில் எங்கே அப்படியே அலை எழும்பிக்கிட்டே இருக்கான், அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கிற அக்னி. அப்படியே அதுக்குள்ளே லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே கதறாங்களாம். சத்தம் கேட்குது, கதறுகிற சத்தம், பெருமூச்சு சத்தம், அப்படியே புலம்புறாங்க, கதறாங்க, அப்படி சத்தம். ஏன்னா அந்த கடலுக்குள்ளே போட்டுட்டா கால் நிற்க முடியாது, தர கிடையாது, அப்படியே மிதக்கணும். அந்த அலை அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கும். யோசித்து பாருங்கள், ஒரு நிமிஷம் கூட இளைப்பாறுதல் இருக்க முடியாது. அப்படியே அக்னி கடல் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறான். சில இடத்துல பாறை மாதிரி அப்படி இருக்கிறான். சிலர் வந்து அந்த பாறையிலேயாவது கொஞ்சம் இளைப்பாறலான்னு பிடிச்சா அந்த அக்னி, அந்த அலைகள் வந்து அப்படியே நாக்க மாதிரி சுருட்டி உள்ள இழுக்கிறதா. இதெல்லாம் பார்த்து அப்படியே கலங்கி கொண்டு, இப்படியா நரகத்தில் ஜனங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சத்தம் கேட்குதான், ஜீவானந்தம் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குதான். என்னடா அது, என் பேரை சொல்லி யாரை கூப்பிட்றான்? இயேசுவும் இவங்களை நிற்கிறாங்க. அந்த நரகத்துக்கு வந்து ஒருத்தர் கூப்பிட்றா, ஜீவானந்தம் அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டா, இங்கிருந்து ஒரு ஆள் என் பேரை சொல்லி கூப்பிட்றாங்களேன்னு கவனித்து பார்க்குறாராம். ரொம்ப கவனித்து பார்த்தா 2வது முறை ஜீவானந்தம் அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச குரலாக இருக்க. யாருன்னு பார்த்தா அப்படி சொந்தக்காரர், அப்படி நெருங்கின உறவினர். அவர் சொல்கிறார், ஜீவானந்தம் இங்கே வந்துடாத, நரகத்தில் நாங்கள் இவ்வளோ வேதனை அனுபவிக்கிறோம், இங்கே வந்துடாத, இயேசுவை பிடிச்சிக்க, ஜீவானந்தம் இங்கே வந்துடாதன்னு சொல்லி சத்தமிட்டாராம். அந்த காட்சி தான் ஜீவானந்தன் பிறகுள்ள ஆத்ம பாரத்தை கொண்டு வந்தது. சாகும் வரைக்கும் ஆத்மாக்களுக்காக அழுது ஜெபிச்சு கிராம சுவிசேஷ அறிவிக்க காரணம் அந்த ஆத்ம பாரம். என் ஜனம் ஒருத்தரும் இந்த நரகத்துக்குள்ளே போயிடக்கூடாதே, என்னை வேற நோக்கம் கிடையாதுங்க. இதுதான் நோக்கம், இதுதான் காரியம். அதனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? உங்கள் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்கிறா? இல்லாட்டா நரகத்தில் அழிஞ்சிருவீங்க ஐயா. அது நித்திய நரகம் ஐயா. இயேசு சொல்லி இருக்கிறார் ஐயா. இது உங்களை பயப்படுத்துவதற்கு அல்ல, இதான் உண்மை. அதுக்கு தப்பித்துக் கொள்ளுகிற வழியும் பைபிள் சொல்லுதுங்க. இயேசு என்கிற அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரோடு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பாக்கியம், அந்த சந்தோஷம், அந்த அவர் பரலோகத்தில் உங்களுக்கு வீடெல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறாருங்க. ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் மோட்சத்தில். ஏன் அந்த ஆசீர்வாதத்தை பெற ஆண்டு சொல்கிறார், 2 சாபத்தை ஆசீர்வாதத்தை உனக்கு முன்னால் வச்சிருக்கிறேன், நரகத்தையும் மோட்சத்தை உனக்கு முன்னால் வச்சிருக்கேன். நீ தான் தெரிந்து கொள்ளணும். இயேசு யாரையும் கட்டாயப்படுத்தலை, நீங்கள் தான் தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொள். நீங்கள் நரகத்துக்கு போனது காரணம் நீங்கள் தான். இயேசு இவ்வளோ சொல்லியும் பேசி, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இதை விட மாட்டேன், நான் அப்படி தான் அப்படின்னு என்ன நரகத்துக்கு போனீங்கன்னா அது நீங்கள் தான் தெரிந்து கொண்டீங்க. நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? தயவு செய்து முழங்கால் படிக்கிட்டுறீங்களா?
ஒரு 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 4-5 நிமிஷம் இந்த முழங்கால் படியிடுங்க. ஆண்டவருக்கு முன்னால் சிலுவையில் உங்களுக்காக ரத்தம் சிந்தினது உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்ற, நரகத்தின் அக்னியில் இந்த நித்திய அக்னியிலிருந்து காப்பாற்ற இயேசு தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்தார். நரகத்திலிருந்து காப்பாற்றி மோட்சத்தில் கொண்டு போய் மகிழ்ச்சியாய் வைக்க இதை இழக்க விரும்புகிறீங்களா? உங்கள் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்குதா? இயேசு வந்து அவரை சந்திக்க முடியுமா? மரணம் சந்தித்த மோட்சத்துக்குள்ளே போக முடியுமா? ஜீவபுஸ்தகத்தில் பெயர் இருக்குதா? குடிகாரங்க பேர் இருக்காது ஐயா. பீடி சிகரெட் பிடிச்சி இந்த போதை வசதிகளுக்கு அடிமையாக இருந்தவங்க பேர் இருக்காது ஐயா. மனம் திரும்புங்க, ஒப்பு கொடுங்க. லஞ்சம் வாங்கி வாங்கி பணம் சேர்த்து பழுத்து போக முடியாது ஐயா. பணம் சம்பாதிச்சு இதுதான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தால் பழுத்து போக முடியாது ஐயா. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் மனம் திரும்பிடுறேன். நரகத்துக்குள்ளே நான் போயிடக்கூடாது, நரகத்தில் அழிஞ்சிடக்கூடாது. நீங்கள் ஜெபிங்க. ரட்சிக்கப்பட்ட தாயாரே, மனைவிமாரே, கணவருக்கா ஜெபிங்க. ஆண்டவரே, என் கணவர் நரகத்துக்குள்ளே போயிடக்கூடாது. எங்கள் அப்பா அம்மா, என் சகோதரன், என் பிள்ளைங்க நரகத்தின் அக்னிக்குள்ளே போயிடக்கூடாது. அவங்களும் ரட்சிக்கப்படணும். ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நரகத்தில் போயிடக்கூடாது. நீங்கள் ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படணும், என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் மனம் திரும்புகிறேன், நான் இருதயத்தில் கை வச்சு இயேசுவே என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றத்தானே நீங்கள் சிலுவையில் மறிச்சிங்க. உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவிருங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க, என் மீறுதல்களை மன்னிச்சிருங்க. இதுவரை நான் பாவத்தில் வாழ்ந்துட்டேன், அதெல்லாம் எனக்கு மன்னிச்சிருங்க. நான் மனம் திரும்புகிறேன். உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க இயேசுவே. என் உள்ளத்தில் வாங்க. ஐயோ, நான் பின்வாங்கி போயிட்டேனே, என் பேரு ஜீவபுஸ்தகத்தில் கிறுக்கப்பட்டு விட்டதே. ஆண்டவரே, மறுபடியும் என் பேரை எழுதுங்க. நான் மறுபடியும் மனம் திரும்புகிறேன், மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். தவறான உபதேசத்தை கேட்டு நான் தப்பா போயிட்டேனே. ஐயோ, நான் ஏமாந்து போயிட்டேனே. ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. மறுபடியும் நான் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிறேன். இன்னொரு சான்ஸ் எனக்கு கொடுங்க. உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க. ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் எழுதப்படணுமே. ஜெபம் பண்ணுங்க. குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என் சண்டை, கோபம், எரிச்சல், இந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. வீடியோ கேம் விளையாடி அப்பா அம்மாக்கு கீழ்ப்படியாமலாம் நடந்துட்டனே. ஐயோ ஆண்டவரே, நரகத்தில் நான் போயிடக்கூடாது. என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். கீழ்ப்படியா நான் ஒப்பு கொடுக்கிறேன். இனி வீடியோ கேம் எல்லாம் விளையாட மாட்டேன். நான் வந்து பயபக்தியா இருப்பேன், கீழ்ப்படிவேன். நான் நல்ல பிள்ளையா, உம்முடைய பிள்ளையா, சாட்சியா வாழுவேன். ஒப்பு கொடுங்க. வாலிப மகளை ஒப்பு கொடு, வாலிப தம்பி ஒப்பு கொடு. இயேசுவே, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என் பாவத்தை மன்னிங்க. உங்க ரத்தம் என்ன, இயேசுவின் ரத்தம் என் இருதயத்தை கழுவட்ட. நான் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே மனம் திரும்புகிறேன், என்னை ரட்சியும், என் பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதுங்க. ஜெபிங்க. ஜெபம் பண்ணு ஐயா, ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஜெபம் பண்ணுங்க ஐயா, அம்மா ஜெபம் பண்ணுங்க அப்பா. அரசியல் பண்ணி நரகத்தில் போய் அழிஞ்சிராதங்க ஐயா. மனம் திரும்புங்க ஐயா, ஒப்பு கொடுங்க ஐயா. இந்த உலக சிநேகிதர்கள் யாரும் வந்து உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. மரண நேரத்தில் தனியா நீங்க போய் நிக்கணும். உங்க பேர் இல்லைன்னா நரகத்துக்குள்ள சாத்தான் இழுத்து கொண்டு போய் விடுவான். நீங்க சர்ச்சில் கமிட்டி மெம்பரா இருக்கலாம், அதை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது. ஊழியக்காரனா இருக்கலாம், அதை வச்சு நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. பிஷப் என்ற பட்டம் பெற்றிருக்கலாம், அதை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது. உங்க பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குதா? யோசிங்க. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே என் பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதும், நான் காத்துக்கொள்ளணுமே, என் பேர் கிறுக்கப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். கிருபத்தாங்க, எனக்கு கிருபத்தாங்க. ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தார் ஜெபம் பண்ணுங்க. என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைங்க, எங்க அப்பா அம்மா யாரும் நரகத்தில் போயிடக்கூடாது. ஆண்டவரே பரலோகத்துக்கு வரணும், எங்க பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும். இயேசுவே மன்னியும், இயேசுவே ரட்சியும், இயேசுவே உள்ளத்தில் வாரும். என் தவறான நம்பிக்கைகளை மன்னியும். மந்திரவாதம் பண்ணேன், பில்லி சொன்னை செய்கிறேன், குறி சொன்னேன், ஐயோ இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேன், மன்னிச்சிருங்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்க என் பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதணும். பரிசுத்தமுள்ள தேவன் என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஒப்பு கொடுங்க. இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஏற்கனவே பெயர் எழுதப்படாதவங்க என் பெயர் எழுதப்படணும்னு ஜெபிங்க. எழுதப்பட்டதை உணர்றவங்க, ஆண்டவரே என் பெயர் கிறுக்கப்பட்டு போக நான் இடம் கொடுக்க கூடாது. ஜீவபுஸ்தகத்தில் என் பெயர் கிறுக்கப்பட நான் இடம் கொடுத்து விடக் கூடாது. நான் உமக்கு பிரியமா வாழணும், பரிசுத்தமா வாழணும், உம்முடைய சித்தத்தின்படி வாழணும். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுங்க. எப்படியாவது நான் பரலோகத்தில் காணப்படணும், ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். என்னை ஒப்பு கொடுக்கிற ஐயான்னு ஜெபிங்க. தகப்பனே, யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ரத்தத்தினால கழுவுங்க. இந்த செய்தியை கேட்ட ஒருவர் கூட நரகத்தில் போயிடக்கூடாது. ஆண்டவரே, ஒருவர் கூட அக்னி கடல்ல போயிடக்கூடாது ஐயா. அவங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்களே, பலியாக ஒப்பு கொடுத்தீங்களே, அவங்கள சந்திங்க, அவங்கள தொடுங்க, அவங்கள உணர்த்துங்க, மனம் திரும்புதலை கொடுங்க. ஆண்டவரே உணர்த்துங்க ஐயா, மனம் திரும்பட்டும் ஐயா, மறுபடியும் ஒப்பு கொடுக்கட்டும் ஐயா. ஆண்டவரே என்னை மன்னி, என்னை ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கும். உங்க ரத்தத்தினால கழுவுங்க. ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட நிச்சயத்தை அவங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே, பெயர் கருக்கப்பட்டு போனாலும் மறுபடியும் மனம் திரும்புறாங்களே, பின்மாற்றத்தை விட்டு மனம் திரும்புகிற இந்த மகனுக்கு மகளுக்கு இறங்குங்க. தவறான உபதேசத்தை கேட்டு ஏமாந்து போன இந்த பிள்ளைகள் ஆண்டவரை மனம் திரும்புகிறபடியினாலே மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுங்க.
மறுபடியும் அவங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்க. உதவி செய்யுங்க. ஆண்டவரை தொடுங்க, ஒவ்வொருவரை தொடுங்க, ஒவ்வொருவரை ரட்சிங்க. எல்லாரையும் நாங்கள் பரலோகத்தில் பார்க்கணும் ஆண்டவரை, பரலோகத்தில் பார்க்கணும். இந்த செய்தியை கேட்கிற ஒருவர் கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது. நான் எல்லாரையும் பரலோகத்தில் பார்க்கணும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆத்துமாக்களை தாங்க, ஆத்துமாக்களை தொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஆத்துமாக்களுக்காக நன்றி. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க, அந்த நிச்சயத்தை கொடுங்க. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுங்க. அதை காத்துக்கொள்ள கிருபை கொடுங்க. நீங்க சந்தித்த ஆத்துமாக்கள், ரட்சித்த ஆத்துமாக்களுக்காக நன்றி. இன்றைக்கு அநேகருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.